Hi, நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு another video with Groww. ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணணுன்னாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹையர் கேபிட்டல் இருந்தால் மட்டும் ஆப்ஷன் செல்லிங் போங்க, இல்லைனா ஆப்ஷன் செல்லிங் போகாதீங்க, ஏன்னா மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே வந்து ஃபியூ இயர்ஸில் லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா செபி நிறைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய மார்ஜின் பெனிஃபிட் ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு கேபிட்டல் தேவையில்லை, கம்மி லெவலில் ட்ரேடிங் கேபிட்டலையும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஓவரால் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் சிஸ்டமே இப்போ மாறி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அபவுட் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, வேர் ஒரு லோவர் கேபிட்டல் வச்சு அந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை பண்ணலாம் வித் ரிஸ்க் டிஃபைன்ட். ஸோ அதுதான் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி எடுத்துப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி வாங்கணும், ஆப்வியஸ்லி மேலே போகும் கீழே போகும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தாங்கன்னா கண்டினியூஸாக மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு லார்ஜர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டி எனி கைண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீனியர் க்ரோத் இருக்காது. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் அப் போகும், அதுக்கப்புறம் அகைன் டவுன் வரும், அகைன் அந்த அப் ட்ரெண்ட் ரெசியூம் ஆகும், அகைன் ஒரு கரெக்ஷன் இருக்கும், திருப்பி அப் ட்ரெண்ட் ரெசியூம் ஆகும், ஒரு கரெக்ஷன் இருக்கும். ஸோ இது ஏன்னா ஜென்ரலாகவே ஒரு பேங்க் நிஃப்டி மாதிரி ஒரு இண்டெக்ஸில் ஆப்ஷன்ஸ் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அது எப்படி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்னா, எவ்ரி 500 பாயிண்ட்ஸ் பயங்கர கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு சார்ட் காமிக்கிறேன். இப்போ இந்த சார்ட் பாருங்கள். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4th May இந்த வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், க்ரீன் லைன்லாம் கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ரெட் லைன் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் ஹையஸ்ட் லைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் அங்கெல்லாம் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பையர்ஸை விட செல்லர்ஸ் ஏன் அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செல்லர்ஸ் தான் அதிகமான மார்ஜின் போட்டு ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட கேபிட்டல் வந்து ஹைலி அட் ரிஸ்க். ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதே வந்து செல்லர்ஸ் தான். ஸோ செல்லர்ஸ்க்கு வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி இல்லைனா ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அதுக்கான ரிவார்டாக இருக்கும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைமில் எந்த பர்டிகுலர் லெக்குக்கு அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 43,000 தான் அதிகமாக புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. விச் மீன்ஸ் தட் அந்த புட் ஆப்ஷனுக்கு அதிகமான ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த 43,000க்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படின்னு வந்து நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் கால் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் விச் மீன்ஸ் தட் அந்த பர்டிகுலர் லெவலை தாண்டி மார்க்கெட் போகாது அப்படின்னு நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் அசம்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சு எப்படி ஒரு ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டம் க்ரியேட் பண்ணலாம் வித் லோவர் கேபிட்டல் அண்ட் ஆல்சோ டு விச் கேன் கிவ் அஸ் அ வெரி குட் ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபார் எவ்ரி 500 பாயிண்ட்ஸ் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 43,000 புட் ஆப்ஷன் இங்கே இருக்குது, அதிகமாக ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. அது ஃபாலோட் பை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 43,500 புட் ஆப்ஷன், அதுக்கு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு 42,500க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 42,000 அண்ட் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா 41,500 அண்ட் அகைன் இங்கே 41,000 அண்ட் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா 4,500. ஸோ எவ்ரி 500 பாயிண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் ஜோன் அந்த லோவர் சைடு பார்த்தீங்கன்னா எவ்ரி 500 பாயிண்ட்ஸ். அதேமாதிரி கால் ஆப்ஷன் அதே தான். இங்கே 43,000 இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 43,500, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 44,000, அதுக்கப்புறம் 44,500. ஸோ அந்த மாதிரி எவ்ரி 500 பாயிண்ட்ஸ் அந்த அப் சைடும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சடால்னு டக்குன்னு மேலேயும் போகாது, சடால்னு டக்குன்னு கீழே வராது. ஒரு புல் பேக்கு இல்லைனா ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இது எல்லாமே தேவைப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லார்ஜர் பிளேயர் இந்த அதிகமாக மணி இருக்கிறவங்க இந்த 500 பாயிண்ட்ஸ் ரேஷியோவில் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் ஒரு ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டமை இந்த பேஸ்ட் ஆன் இந்த 500 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் பண்ணும்போது ஓவரால் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுது, அதை எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அண்ட் ஓவரால் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் என்ன இருக்கும் அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 43,200 லெவல்ஸ், அதுதான் இப்போ கரண்ட் ஸ்பாட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரி 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆன் த அப் சைட் ஆன் த டவுன் சைட் தான் ஓவரால் பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச். ஸோ நம்ம அந்த ரேஞ்ச் எடுத்து தான் இப்போ ஓவராலாக நம்ம ஒரு ஆப்ஷன் ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது, எப்படி அதோட மார்ஜின் பொட்டன்ஷியல் இருக்குன்றது இப்போ பார்ப்போம். ஸோ 43,200 ஸ்பாட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போது நம்ம ஆக்சுவலாக இப்போ இந்த 43,200 ஷார்ட் பண்ணுறதா இருந்தால் நமக்கு மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம்.
So I'll go to Bank Nifty. So options, which will be current week expiry. So 43,200 call option. அதை நான் செல் பண்ணுறேன்னா ஜென்ரலாக கரண்ட்டாக ஒரு அட் த மணி ஷார்ட் ஸ்டார்டில் செல் பண்ணுறேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1.4 lakhs rupees மார்ஜின் தேவைப்படுது. ஸோ ஒரு ஹெட்ஜ் பெனிஃபிட்டே இல்லாமல் நான் டேரெக்டாக ஒரு நேக்கட் ஆப்பர்ச்சுனிட்டி செல்லிங் பண்ணோன்னா என்னோடய ஓவரால் ரெக்வயர்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1.4 to 1.5 lakhs. அண்ட் ஓவரால் ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5,000 rupees மேக்ஸ் ப்ராஃபிட். பட் மேக்ஸ் லாஸ் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட், விச் மீன்ஸ் அன்லிமிட்டட் லாஸ். ஸோ அஸ் லாங் அஸ் மார்க்கெட் ஒரு சைட் டைரெக்ஷனில் மேலேயே போயிட்டு இருந்ததுன்னா அது ஒரு பெரிய லாஸில் கூட போய் முடியும். ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ 43,200 இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம 500 points அவே கால் ஆப்ஷன், 500 points பிலோ புட் ஆப்ஷன், இது ரெண்டுத்தையும் நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் சொல்லலாம். ஸோ ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பொறுத்த வரைக்கும் கரண்ட்லி பேங்க் நிஃப்டி ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 43,200 இருக்குது. ஸோ நம்ம அங்கேருந்து 500 points அவே, ஸோ விச் இஸ் 43,700 கால். அதே மாதிரி 43,200லேருந்து ஒரு 500 points அந்த டவுன் சைட், அதை பார்த்தீங்கன்னா 42,700 புட் ஆப்ஷன். ஸோ 500 point கீழே 500 point மேலே, அதை வச்சு நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட் பண்ணோன்னா நம்மளோட ஆக்சுவல் ரெக்வயர் மார்ஜின் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே 1.5 lakhs மார்ஜின் தேவை. ஸோ 1.5 lakhs இருந்தால் தான் இந்த 500 points அவே கால் ஆப்ஷனும் 500 points அவே புட் ஆப்ஷனும் நம்ம ஷார்ட் பண்ணுவோம். அண்ட் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 66% இருக்குது. ஒரு 100%ல் 66% சான்ஸ் இருக்குது நீங்கள் இந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு. இந்த ப்ராஃபிட்னா ஆல்மோஸ்ட் 3,000 rupees 200. ஸோ 3 to ஓவரால் 2% ஆஃப் ஓவரால் மார்ஜின், ஓவரால் மார்ஜின்லேருந்து ஒரு 2% ப்ராஃபிட் எடுக்கலாம். as long as மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா 42,500லேருந்து 43,800க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா நமக்கு இந்த ப்ராஃபிட் கிடச்சிரும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1.5 lakhs கொடுத்து ட்ரேட் பண்ணுறது ஹையர் கேபிட்டல் பீப்புள். ஸோ எனக்கு less than 1 lakh உள்ள ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ மார்ஜின் பெனிஃபிட் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 500 points இன்டர்வல் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கிறது 43,700 கால் ஆப்ஷன். ஸோ அங்கேருந்து இன்னொரு 500 points ஹேவே கால் ஆப்ஷனை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் 44,200. ஸோ 44,200 கால் ஆப்ஷனை பை பண்ணோன்னா விச் இஸ் அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 11 rupees தான். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி 42,700 புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கேருந்து ஒரு 500 points அவே அப்படின்னா 42,200. ஸோ 42,200 புட் ஆப்ஷன். ஸோ அது ஒரு 500 points அவே. ஸோ அப்படி பண்ணிட்டோன்னா இப்போ நம்மளோட ப்ராஃபிட் மேக்ஸிமம் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா டிஃபைன்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ரிஸ்க் அன்லிமிட்டட் ரிஸ்கில் இருந்தது. அண்ட் இப்போது மேக்ஸிமம் லாஸ் இது தான். ஸோ மேக்ஸிமம் 10,000 ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் 1.5 lakhsலேருந்து ஆல்மோஸ்ட் 55,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ 1/3 ஆஃப் த கேபிட்டல் இருந்தால் போதும். ஸோ 1.5 lakhs இருக்கிற இடத்துல இப்போ 50,000 ரூபாய் இருந்தாலே போதும், நீங்கள் இதே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்னென்னா சேம் உங்களோட ஓவரால் ரேஞ்ச் 42,600லேருந்து 43,800. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு லாஸே வராது இந்த பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ பேங்க் நிஃப்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் தான் கொடுக்கும். ஸோ அஸ் லாங் அஸ் அது இந்த ரேஞ்ச்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஜிக்ஸாக அந்த 500 point மேலே திருப்பி 500 point கீழே இந்த மாதிரியே மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு இங்கே வைக்கல. அதனால் என்ன தான் கைண்ட் ஆஃப் சாப்பி மூவ்மெண்ட் வந்தாலும் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. செகண்ட் வந்து கம்ப்ளீட்லி இது ரிஸ்க் டிஃபைன்டு. ஏன்னா நம்ம 500 points அவே ஆப்ஷன்ஸ் மேலேயும் கீழேயும் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால, ஹெட்ஜ் பண்ணதுனால நாளைக்கு மார்க்கெட் டேங்க் ஆனாலும் சரி, இல்லை வேறு பெரிய லெவல் மூவ்மெண்ட் இருந்தாலும் சரி, அந்த அப் சைட் ஆர் அந்த டவுன் சைட் உங்களோட ஓவரால் ப்ராஃபிட் பொட்டென்ஷியலும் இருக்குது அண்ட் ஓவரால் ரிஸ்க்கும் டோட்டலி கேப் ஆயிடுச்சு. ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் அட் ஆல் எனிதிங் அபவுட். ஸோ நீங்கள் எனக்கு ஐயோ நாளைக்கு ஓப்பன் ட்ரேட் இருக்கே, மார்க்கெட் நாளைக்கு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்து என்ன ஆகும், எதை பற்றியுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களோட ரிஸ்க் டோட்டலாகவே இங்கே கேப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் எடுக்கிறீங்க. ஸோ சும்மா ஒரு 300 400 அப்படின்னு அவே பண்ணாமல் ப்ரீ டிஃபைன்டாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி எப்போவுமே 500 points தான் ஸ்ட்ரக்சர் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 500 points அவே கால் அண்ட் 500 points அவே போட்டு நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 500 points அவே 500 points பிலோ போட்டு காலையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஃபார் மார்ஜின் பெனிஃபிட். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலாக மார்ஜின் பெனிஃபிட்டும் இருக்குது, விச் வேர் ஃப்ரம் 1.5 lakhsலேருந்து 55,000 வந்துருச்சு. அண்ட் ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 66% இருந்தது. ஸோ அதுலேருந்து இப்போ 63%, வெறும் ஜஸ்ட் 3% தான் கம்மியாச்சு. பட் ஸ்டில் உங்களோட மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் ஆல்மோஸ்ட் 1/3 கம்மியாயிருச்சு. அதேமாதிரி மேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட் ஆல்மோஸ்ட் 4%.
ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 2% இருந்தது, இப்போ ஓவரால் எஸ்டிமேட்டட் டெப்ளாய்ட் மார்ஜின்லேருந்து ஒரு 4% ப்ராஃபிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டம் எடுக்கிறோம்னா டைரக்ஷனல் எடுக்கிறத விட இந்த மாதிரி நான் டைரக்ஷனல் எடுத்தோம்னா as long as பேங்க் நிஃப்டி ஒரு ட்ரெண்ட்குள்ளேயே மூவ் ஆகிட்டு இருந்தது, ஒரு ஜோன்குள்ளேயே மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா நமக்கு இது ஹைலி ப்ராஃபிட் பொட்டென்ஷியலாகவே ஒரு ஹைலி ரிஸ்க் ரிவார்ட் ஒரு ரேஷியோவில் வச்சு பார்க்கும்போது இது நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் இந்த ஓவரால் சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எப்போவுமே ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் 44லேருந்து 39 வரல, ஒரு டவுன் மூவ்மெண்ட் வரும், அப்போ அகைன் ஒரு அப் மூவ்மெண்ட் வரும், ஒரு டவுன் மூவ்மெண்ட் ஒரு ரெட்ரேஸ்மெண்ட், அதே மாதிரி தான் மேலே போகும்போதும் ஒரு அப் மூவ் ஒரு புல் பேக். ஸோ அதனால தான் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணும்போது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி எவ்ரி 500 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இருக்குது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி பாருங்கள். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரி 500 பாயிண்ட்ஸாகவே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் ஒரு 500 பாயிண்ட்ஸாகவே வச்சு நம்ம க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கும். இதை நம்ம ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் படி ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணலாம், பட் அதுக்கான ரிஸ்க் பொட்டென்ஷியல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்ட்ராங்கிள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜென்ரலாக ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் டேரெக்டாக பண்ணாமல் வேறு வித்தவுட் எனி ஸ்டாப் லாஸ் பண்ணாமல் நீங்கள் இன்கேஸ் ஸ்டாப் லாஸே இதில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் 1.5 lakhs மார்ஜின் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இதை நீங்கள் ரிஸ்க் டிஃபைன்டாக பண்ணிட்டீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் அதுக்கான ஒரு அடிஷ்னல் லெக் 500 பாயிண்ட்ஸாகவே கால் ஆப்ஷனும் ஒரு 500 பாயிண்ட்ஸாகவே புட் ஆப்ஷனும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. என்னென்னா நிறைய இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, இல்லைனா மார்க்கெட் ஜம்ப் ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆகிடுச்சு, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட 42 நான் இதை ஆட் பண்ணிடுறேன் இந்த கால் ஆப்ஷன். ஓகே. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து மார்க்கெட் எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு மார்க்கெட் சடனாக மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் போயிடுமோ, இது எல்லாமே வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க ஒரு ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற ஒரு எப்போவுமே இருக்கிற ஒரு ஃபியர். வாட் இஃப் இன் கேஸ் மை ஸ்டாப் லாஸ் கெட்ஸ் ஜம்ப்டு, ஃபில் ஆகலைன்னா என்ன ஆகுறது, இல்லைனா மார்க்கெட் வந்து எப்போவுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபேவரபுளாக போகுது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஹெட்ஜிங் மெக்கானிசம் கொண்டு வரோம். ஸோ இந்த ஹெட்ஜிங் மெக்கானிசம் கொண்டு வரும்போது பெரிய பெனிஃபிட்டு ஒன்று, ஆப்ஷன் செல்லிங்களோட ஓவரால் கேபிட்டல் டிராஸ்டிக்காக கம்மியாகிடுது. அண்ட் செகண்ட் திங் வந்து இது கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் ரிஸ்க்கும் டிஃபைன் ஆகிடுது. ஸோ இன்ஃபேக்ட் ஆக்சுவலி ரிஸ்க் டிஃபைன் ஆகிறதுனால தான் நம்மளோட கேபிட்டல் மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டும் எக்ஸ்சேஞ்ச் கம்மி பண்ணிடுது. ஸோ ஏன்னா எக்ஸ்சேஞ்சுக்கே தெரியுது, ஓகே என்ன நடந்தாலும் சரி மேக்ஸிமம் இவங்களோட லாஸ் இவ்வளோ தான் ஆக போகுது அப்படின்றதுனால நம்ம எதுக்கு 1.5 lakhs மார்ஜின் பிளாக் பண்ணணும், அதுக்கு பாதி பிளாக் பண்ணாலே போதுன்றதுனால தான் 55,000 கிட்டே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜாக என்னென்னா யூ கேன் ஈஸிலி ஸ்கேல் அப் யுவர் கேபிட்டல். ஸோ ஒரு எனக்கு வந்து ஒரு 1 lakh 2 lakhsனால் பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்கலாம். இதுவே எனக்கு 10 lakhs 15 lakhsலாம் இவ்வளோ பெரிய லார்ஜ் கேபிட்டல் டெப்ளாய் பண்ணும்போது ரிஸ்க் டிஃபைன் ஆகலையே அப்படின்னு வருத்தப்படவே தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் எட்ஜ் பெனிஃபிட்டை நீங்கள் ஆட் பண்ணும்போது ஓவராலான உங்களோட ஓவர் கேபிட்டல் எக்ஸ்போஷரே ரிஸ்க் டிஃபைன்டாக மாறிடுது. ஸோ அதனால் ஈஸியாக ஸ்கேல் அப்பும் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ரிஸ்க் டிஃபைன்டாக பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டும் கம்மியாகும், உங்களோட ஓவரால் ரிஸ்க்கும் கேப் ஆயிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். பாய். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.